இரண்டாவது காரியம், இந்த முகமது என்பவர் என்ன இருக்கிறதுன்னு பாத்தீங்கன்னா, அவருக்கு சூனியம் வைக்கப்பட்டு அவரு சுய புத்தி இல்லாத நான் செய்யாத காரியம் செய்தது போலவும் பல நாட்கள் இருந்ததாக அநேக ஹதீஸ்கள் வருது. அநேக ஹதீஸ்னா அது முஸ்லீம்ல 4406, 4407, புகாரில் 3175, 3268, 5766, 5763, 5765, 6391, இப்படி நிறைய ஹதீஸ்ல இந்த காரியம் வருது. என்ன சொல்லுது? அவரு சூனியத்தினால தாக்கப்பட்டேன். இந்த செய்தி முஸ்லீம்ல வருது, புகாரில் வருது, அகமதுல வருது. இவர்களுடைய பெரிய பெரிய இமாமுகள் இந்த செய்தி பதிவு பண்ணியிருக்கிறாங்க. சூனியம் நபிகள் நாயகத்துக்கே சூனியத்தை வச்சு அவர் என்ன செஞ்சேன்னு தெரியாம குழம்பி போயிட்டாங்க, வச்சுட்டாங்க. ஆரம்பத்திலே நாங்க சொன்னோம், போன அமர்விலே சொல்லி இருந்தோம், ஒரு சாரார் இடத்துல விவாதம் செய்வதாக இருந்தால் அவர்கள் அந்த விஷயத்தில் என்ன கருத்தில் இருக்கிறார்கள் என்பதை தெரிந்து கொண்டு விவாதிக்க வேண்டும். சூனியம் சம்பந்தமாக நாங்கள் என்ன சொல்லிக் கொண்டிருக்கிறோம்? சூனியத்தை பொறுத்த வரைக்கும் நபிகள் நாயகத்துக்கு வைத்ததாக சொல்வது பொய் என்று சொல்லுகிறோம். நபிகள் நாயகத்துக்கு வைக்கப்படவில்லை. எங்களிடத்துல குர்ஆன் என்றால் எது, ஹதீஸ் என்றால் எது என்பதற்கு ஒரு தெளிவான வரையறை இருக்கிறது. ஹதீஸ் என்றால் ஹதீஸ் புத்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிற அனைத்தையும் நபிமொழி என்று ஏற்றுக்கொள்ளக் கூடாது. அதை உரசி பார்ப்பதற்கு குர்ஆன் இருக்கிறது. குர்ஆனோடு உரசி பார்த்தால் அதற்கு முரணான செய்திகள் ஏதேனும் இடம்பெற்றிருந்தால் அந்த செய்தி நபி மொழி அல்ல, நபியோடு சம்பந்தப்பட்டதல்ல, நபிகள் நாயகத்துக்கு இறைவன் சொன்னதும் அல்ல என்பது எங்களுடைய நிலைப்பாடு. அந்த அடிப்படையில் பல வருடங்களாக நாங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறோம், நீங்களும் அதை பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். சூனியம் என்பது நபிகள் நாயகத்துக்கு வைக்கப்படவில்லை, அது பொய்ன்னு சொல்றோம். நாங்க ஏதோ பொய்ன்னு சொல்றோமோ அதையே எங்கள்கிட்ட கொண்டு ஆதாரமா காட்டினா அதைத்தான் நாங்க பொய்ன்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம், இல்லன்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம். அது எப்படி எங்களுக்கு எதிரான ஒரு ஆதாரமாக அமையும் என்பதை நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும்.